இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா சாப்பாடு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒர்க் அவுட்டே பெருசா பண்ணாம ஈஸியா உங்க கொழுப்பை கம்மி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஈஸியான ஸ்டெப் தான். ஒரு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணணும், நடக்கணும், வேற ஒண்ணுமே இல்ல. ஸ்லோவா நடந்தா போதும். 5 கிலோமீட்டர் டெய்லி நடங்க. ஒரு 200 to 300 கேலரி ஈஸியா பேர்ன் பண்ணிடலாம். இப்படி சும்மா நடந்தா போதும். வேணா கையை அப்படி வீசி வீசி நடங்க. கையை வீசி வீசி நடந்தீங்கன்னா உங்க அதுலயே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிரும். ஈஸியா ஃபேட்டும் பேர்ன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி தரேன். கார்பனா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தான். சோறு கொஞ்சோண்டு எடுங்க. மீதி என்ன பண்றீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க. அடுத்தது புரோட்டீன் மஸ்ட் எடுங்க. இப்போ 3 முட்டை எடுக்கிறீங்கன்னா 2 முட்டையில அந்த வெள்ளை கருவு மட்டும் எடுங்க. மஞ்சள் கருவை நாய்க்கு போட்டுருங்க. முடிஞ்சுனா சிக்கன், முட்டை, அடுத்தது மீனும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. மீன்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு, பிளஸ் ஒமேகா 3 ஆசிடும் இருக்கு. அதுக்கப்புறம் கொழுப்பை கம்மி பண்ண என்ன ஈஸியா இருக்கும். டெய்லி நடந்துட்டே இருங்க. காலையில 5 கிலோமீட்டர், சாயங்காலம் 5 கிலோமீட்டர், இல்லைன்னா காலையில மட்டும் 5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டே இருங்க. உங்க வயரை ஃபுல்லா வச்சுக்கிடும். பிளஸ் பசியை கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் ஃபேட்டையும் ஈஸியா பேர்ன் பண்ணும். இன்னொரு ட்ரிக் இருக்கு. நீங்க பிளாக் காஃபி குடிச்சிட்டு, இந்த கஃபைன் தான், பிளாக் காஃபி குடிச்சிட்டு நடந்தீங்கன்னு வைங்க, ஈஸியா ஃபேட் பேர்ன் ஆகும். எக்ஸ்ட்ரா நிறைய ஃபேட்டும் பேர்ன் ஆகும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபேட் பேர்ன் பண்ணது. இப்ப நிறைய பேருக்கு நடக்கணும்னு சொல்லும் போது கடுப்பா இருக்கும். அவங்களுக்கு இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி, இப்போ வாலிபால் விளையாடுறது, ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்ல சூஸ் பண்ணி அதை விளையாடுங்க. நெக்ஸ்ட் டான்ஸ் பிடிக்கனா டான்ஸ் ஆடுங்க. நல்ல டான்ஸ் ஆடுங்க. அதுலயே உங்களுக்கு ஃபேட் பேர்ன் ஆகும். நல்ல ஃபேட் பேர்ன் ஆகும். இன்னொன்னு தண்ணி குடிக்க விட நிறைய பேர் சொல்லுவாங்க. தண்ணி கண்டிப்பா நல்லா குடிக்கணும். ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பா குடிங்க. ஒரு மென்னா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கார்டியோ பண்ணாலும் நல்லதுதான். கார்டியோ மீன்ஸ் ஜாகிங், அடுத்தது ரன்னிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கூட சேர்த்து பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், மசிலும் பில்ட் ஆகும், பிளஸ் ஃபேட்டும் பேர்ன் ஆகும். அடுத்து நிறைய பேரு கேள்வி இருக்கும், சாப்பாடை ரொம்ப டயட்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமான்னு. அப்படி கிடையாது. வாரத்துல ஒரு நாள் இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிடுங்க. பப்ஸ், முட்டை பப்ஸ், அடுத்தது சிக்கனு, கிரில் சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்படிலாம் சொல்லுவேன். சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்த ஒரு 6 நாள் டயட்ல கரெக்டா இருங்க. டயட் மீன்ஸ் ஒண்ணும் இல்ல, சோறு, அடுத்தது முட்டையில மஞ்சள் கரு இல்லாம வெள்ளை கரு, அதுக்கடுத்தது காய்கறி, ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது நிறைய. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ல பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலோரிஸ் கம்மியா தான் இருக்கு. அதை எடுத்தீங்கன்னா கலோரி டெபிசிட்ல இருக்கும்போது நல்லா உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க ரொம்ப மலை போல யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க இதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா போதும். ரொம்ப ஈஸி. இப்ப காலையில 5 கிலோமீட்டர், சாயங்காலம் 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னாவே அதுல உங்களுக்கு 600 கலோரி, 600 500 கலோரி கண்டிப்பா பேர்ன் ஆயிரும். ஏன்னா நானே டெஸ்ட் பண்ணிருக்கேன். பைபாஸுக்கு டெய்லி நடக்க போவேன். அதுல எனக்கு 200 கலோரி கிட்ட பேர்ன் ஆகும். இப்ப நீங்க வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ன் ஆகுறது என்ன அதிகமா இருக்கும். அப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றது என்ன ஈஸியா இருக்கும். உங்க ஃபுட் ஹேபிட்ஸையும் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபாஸ்டா பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்டையும் போய் ஏமாந்துறாதுங்க. அவங்க நிறைய ஃபேட் பேர்னர், அதுக்கப்புறம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை ஏமாத்துவாங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஹெல்த்தியா ஃபேட் லாஸ் பண்றதுக்கு இதுதான் ஈஸி வே. இதை ஃபாலோ பண்ணியே உங்க வெயிட்டை ஈஸியா லாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசம் கண்டிப்பா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 to 15 kgs ஃபேட் கண்டிப்பா பேர்ன் ஆகும். அப்படி பேர்ன் ஆகலன்னா என்கிட்ட கமெண்ட்ல நல்லா கழுவி ஊத்துங்க. இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க.